ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாகுபலி புகழ் பிரபாஸ் அவர்கள் விக் இல்லாமல் ஒரு இடத்துல வந்துட்டு வசமாக சிக்கி இருக்காருங்க. ஸோ பாகுபலிக்கு முன்னாடி இவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்துட்டு ஒன்றும் பெருசாக யாருக்குமே தெரியாது. பாகுபலி படம் பயங்கரமான ஹிட்டு. ஆஃப்டர் பாகுபலிக்கு அப்புறமா இவர் நடித்த படங்கள் நிறைய ஃப்ளாப்பும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 2 படங்களில் வந்துட்டு கம்பேக் கொடுத்து நடித்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமா பக்கம் இவர் வந்துட்டு விக்கு போட்டுட்ருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பரவலாக ஒரு பொருள் இருந்து வந்துட்டு இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு புகைப்படங்களை எடுத்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட பிரைவேட் நிகழ்ச்சிக்கு போன பிரபாஸ் அவர்கள் விக்கு இல்லாமல் போனதாகவும் அந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் பாகுபலிக்கு முன்னாடி அவருடைய புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு முடி வளர்ச்சி இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா பக்கம் இதை பயங்கரமாக வந்துட்டு பெரிய பூதாகரமாக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. பிரபாஸ்க்கு இருக்கிறது உண்மையான முடி கிடையாது, அவர் விக்கு தான் சொல்லிட்டு. யார் தான் விக்கு மாட்டல? இப்போதைக்கு தமிழ் சினிமாவிலையும் சரி தெலுங்கு சினிமாவிலும் சரி, ஏன் இந்திய சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாவிலே சரி நிறைய பேர் வந்துட்டு விக்கு மாட்டி தான் வந்து நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஏன் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவே. அதாவது பார்த்தீங்கன்னா தெலுங்கை விட்டுட்டு அவர் முழுக்க ஹிந்தி பக்கம் போயிட்டாருங்க. ஸோ இப்போ ஹிந்தியில் தான் பயங்கர பிஸியாக நடித்து வந்துக்கிட்டு இருக்காரு. தெலுங்குலேயும் வந்துட்டு அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ தெலுங்கை விட்டுட்டு நீங்கள் ஹிந்திக்கு போயிட்டீங்களே, உங்களை நாங்கள் இப்படியே இந்த இடத்துல வந்துட்டு ஆதரிச்சோமே அப்படின்ற ஒரு கடுப்பில் தான் வந்துட்டு தெலுங்கு மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவருக்கு வந்துட்டு விக்கு வச்சு தான் நடித்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு இவரை டிஃபைம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ராமாயணா படத்தில் கூட இவருடைய விஷயம் வந்துட்டு பார்க்கறதுக்கு அப்படியே சீமான்மா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தமிழக மக்களுமே, இன்னொரு பக்கம் வந்துட்டு ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு மக்களுமே வந்துட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இப்போது இந்த புகைப்படம் கிடைச்சா சும்மா விடுவாங்களா? பயங்கரமாக இதை அங்கே வைராக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.